ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெஜிடபிள் கட்லெட். இந்த வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூனு கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் நான். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம திருப்பி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை, ஒரு 7-8 பீன்ஸை சின்ன சின்னதாக அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ தண்ணியும் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற சொல்ல நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான். எண்ணெய் சூடாகட்டும். இது வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். இது பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைன்னா மைதாவில் டிப் பண்ணி பண்ணிக்கலாம். எனக்கு அது மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போடுறதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதனால் நான் பண்ணலை. இது டைரெக்டாக நான் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மைதாவில் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் மைதா எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் போடலாம் நம்ம. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்த பக்கமும் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கட்லெட்டை.
இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.